ஹாய் வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம வெண்ணெய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பச்சை பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அது கூட பச்சை பருப்பும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை வேக வச்ச பருப்பு கூட ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கைவிடாமல் கிளறி விடணும். ஸோ இது அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்காக கிளறி விட்டுக்கோங்க. மாவு நல்லா வந்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணி தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இது வெந்ததுக்கப்புறம் இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கூட தேங்காய் பூ ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் டிஷ் தான். இதை ரொம்ப சூடாக சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.